ஓ மகா கணபதியை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பதிவில் கந்தர் அனுபூதியிலிருந்து 20வது பாடல் பார்க்கலாம். இந்த பாடலோட சிறப்பு என்ன? இதுக்கு முன்னாடி பார்த்த 18, 19வது பாடலில் உதியா மரியா என்ற 18வது பாடலில் முருகனை அருணகிரிநாதர் 6 விதமாக போற்றி புகழ்ந்து துதித்தார் அப்படின்னு பார்த்தோம். நம்ம அதே போல் 19வது பாடல் வடிவும் தனமும் என்ற பாடலில் தனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த கொடிய வறுமையை நினைத்து வருந்தி முருகனிடம் முறையிடுகின்றார். இந்த வறுமையை எப்படியாவது விரட்டி அடிக்க வேண்டும் முருகா அப்படின்னு கேட்குறார். இதை நம்ம பார்த்தோம். அதற்கு பதில் சொல்லும் வகையாக இந்த பாடலில் முருகன் அருணகிரிக்கு என்ன செய்கிறார்? சுருக்கமாக சொல்லணுன்னா, அருணகிரி உனக்கு வறுமை தானே இருக்குது, அதுக்கு செல்வம் நான் கொடுத்தேன்னா அந்த செல்வம் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு போயிடும், அது நிரந்தரமானது இல்லை. உனக்கு நிரந்தரமான மெய்ப்பொருளை மெய் ஞானத்தை கொடுக்கிறேன், ஏற்றுக்கொள், வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்கிறார். அந்த விதமாக அமைந்த பாடல் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல். பாடலை பார்க்கலாமா? அரிதாகிய மெய்ப்பொருளுக்கடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா, விரிதாரண விக்ரமவேல் இமையோர் புரிதாரகனாக புரந்தரனே. விரிதாரண, இந்த உலகம் நல்லா விரிந்திருக்கு, நிறைய உயிரினங்கள் இருக்குது, எல்லா உயிரினங்களிலும் முருகன் இருக்கின்றார், எல்லோரையும் முருகன் காப்பாற்ற வேண்டும். ஆக முருகன் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற மனம் கொண்டுள்ளார், அதில் உறுதியாக இருக்கின்றார். அதுதான் விரிதாரண. அடுத்தது விக்ரமவேல். பொதுவாக முருகனை நம்ம என்ன சொல்லுவோம்? செவ்வேல் சொல்லுவோம். மன்மதனை கூட கருவேல் சொல்லுவோம். செவ்வேல்னா என்ன? செம்மையான வேல், எல்லோராலும் விரும்பப்படுகின்றவன் முருகன். ஆகவே செவ்வேல், செம்மையானவன். இங்கே என்ன சொல்கிறார்? விக்ரமவேல்ன்றார். விக்ரமவேல்னா அதிபராக்கிரமசாலி, வீரன், யாராலையும் வெல்ல முடியாத சூரபத்மனை வென்றார் இல்லையா முருகக் கடவுள். ஆகவே விக்ரம வேல். அடுத்தது இமையோர் புரிதாரக. இமையோர் வானவர், தேவர்கள், அவர்கள் புரிகின்ற, அவர்கள் வணங்குகின்ற தாரக, தாரக மந்திரத்துக்கு உரியவன். தாரக மந்திரத்தின் பொருள், அதாவது ஓங்காரத்தின் பொருள், பிரணவத்தின் பொருளே முருகன். பிரணவமே முருகன் தான். இதுதான் நம்ம ஆரம்பத்திலே முதல் பாடலே பார்த்தோம். முருகன் கிட்ட இருக்கிற மயில் ஓங்காரத்தின், பிரணவமாகிய ஓங்காரத்தின் வரி வடிவம், அவனுடைய சேவல் கொடி அதனுடைய நாத வடிவம், ஒளி வடிவம். மயிலும் சேவலும் சேர்ந்து ஓங்காரமாக, பிரணவமாக நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. ஆக முருகனே பிரணவம், முருகனே ஓங்காரத்தின் பொருள். அதுதான் இங்கே சொல்லப்படுது. இமையோர் புரி தாரக, வானவர்கள், இமையோர்கள், அவர்கள் வணங்குகின்ற ஓங்காரத்தின், பிரணவத்தின் பொருளாக விளங்கக்கூடியவன் முருகன். நாகபுரந்தரனே. ஏற்கனவே முருகன் சூரபத்மனை வென்று தேவலோகத்தை இந்திரனுக்கு கொடுத்தவன். அதன் பிறகு அதை காத்து கொண்டும் இருக்கின்றார் முருகன். ஏன்? இதை சூரபத்மனை போன்ற வேறு யாராவது வரலாம் இல்லையா? அப்படியா? எந்த தீயவர்கள் வந்தாலும் அவர்களை அழித்து தேவர்களை காப்பவன், அவர்களை தாங்குபவன் முருகன். ஆகவே நாகபுரந்தரனே. இப்படி முருகனை போற்றி வணங்குகின்றார். சென்ற பாடல்லையும் அது மாதிரி போற்றி வணங்கி என்ன கேட்டார்? என்னுடைய வறுமையை விரட்ட வேண்டும் கேட்டார். இப்போ முருகன் அதுக்கு பதில் சொல்கிறார். முதல் 2 வரியில் அது இருக்குது, பார்ப்போம். அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா. மெய்ப்பொருள், உண்மை பொருள், அதாவது ஞானம். இந்த உண்மையான ஞானம் நமக்கு கிடைத்தாதான் அந்த நிலையில் பக்குவமடைந்த ஆன்மாக்களுக்கு அது கிடைக்கின்ற பொழுது இறைவனுடன் ஒன்றி இருப்பார்கள். அவர்கள் வேறு இல்லை, இறைவன் வேறு இல்லை. அவர்கள் உள்ளத்தில் இருந்தே இறைவனே அவர்களை நடத்தி செல்வான். அந்த நிலை, அதுதான் மெய்ப்பொருள் அடைந்தவர்களுக்குரிய நிலை, மெய் ஞானம், உண்மை பொருள். அந்த உண்மை பொருள் கிடைக்கிறது அவ்வளோ எளிதான காரியமே இல்லை. மிக மிக அரிது, கடினமானது.
ஏன்னா அதுக்கு நம்ம மனப்பக்குவம் வரணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோமே பல பாடல்களில் மாயை கண் மாணவன் சொல்லி இந்த மலங்களை நம்மக்கிட்ட ஒட்டின்னு இருக்கு. அதெல்லாம் வெளியேறணும் இல்லையா? அப்போ தானே அந்த மெய்ப்பொருள் நமக்கு கிடைக்கும். ஆகவே அந்த மெய்ப்பொருள் கிடைக்கிறதே மிக மிக கடினமான ஒன்று. அந்த மெய்ப்பொருள் அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம். நான் அந்த மெய்ப்பொருளை ஞானத்தை அடைவதற்கு நான் உரியவன் இல்லை. ஆனால் முருகா, நீங்கள் என்ன பண்ணீங்க? என்னை அதற்கு தகுதியானவனாக தயார் செய்தீர்கள். அப்படி தயார் செய்து தகுதிப்படுத்தி எனக்கு உபதேசம் செய்தீர்கள். அது மட்டுமா? உபதேசம் மட்டும் கடைசியாக நமக்கு போதுமா? முருகன் நமக்கு உபதேசம் செய்கிறார். நம்முடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாம் ஏற்று அறிந்து உணர வேண்டும். அப்படி உணரலைன்னா அதன்படி நம்மளால் நடக்க முடியாது. அப்போ அதனால் நமக்கு ஒரு உபயோகமும் இல்லை. ஆகவே இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க, உபதேசம் உணர்த்தியவா. முருகா, நீங்கள் நான் அந்த உபதேசத்தை பெறுவதற்கு, மெய்ப்பொருளாகிய உபதேசத்தை பெறுவதற்கு நான் உரியவன் இல்லை, நான் தகுதியானவன் இல்லை. ஆனால் நீங்கள் என்னை தயார்படுத்தி என்னை தகுதிப்படுத்தி எனக்கு உபதேசம் செய்து அந்த உபதேசத்தை நான் உணரும்படி செய்தீர்களே, அது எவ்வளோ பெரிய விஷயம். அது நினச்சி பார்க்கவே முடியல. என்னால் ஒரு ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அதற்கு தகுதி என்னை படுத்தினீர்களே முருகா. இப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, சென்ற பாடலில் அருணகிரிநாதர் கேட்டது என்னுடைய வறுமையை நீக்குன்னு சொல்லி. முருகன் என்ன பண்ணியிருக்கார்? உன்னோட வறுமையை நீக்கி நான் உனக்கு செல்வம் கொடுத்துட்டேன்னா அது நிலையானது இல்லை, அதனால் உனக்கு பெரிய பயன் கிடையாது. ஆகவே அதற்கு மேலாக என்றுமே நிலைத்து நிற்கக்கூடிய நிலையான மெய்ப்பொருளை, மெய்ஞானத்தை உனக்கு வழங்குகிறேன், ஏற்றுக்கொள். அப்படி கொடுத்துருக்கிறார் வரத்தை. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல். ஆகவே இந்த மாதிரியான பாட பாட இந்த மெய்ஞானம் கிடைக்கிறதுன்றது அவ்வளோ எளிதானது இல்லை. நம்ம பார்த்தோம், அரிதானதுன்னு இங்கேயே சொல்லியிருக்கார். ஆக அந்த பாதையில் நம்ம செல்ல வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த வழியில் போக முடியுமே தவிர திடீர்னு அதில் போக முடியாது. ஆகவே இந்த பாடல்கள், இந்த மாதிரி பாடல்கள் நம்ம தொடர்ந்து பாட நமது மனமும் மாறும். முருகனும் நம்ம இடத்தில் வந்து குடிகொள்வான், நமக்கும் அருள் செய்வான். அதுக்கு தான் வழிகாட்டுறார் அருணகிரிநாதர் இந்த பாடல் மூலமாக. மறுபடியும் பாடலை பார்க்கலாமா? அரிதாகிய மெய்ப்பொருளுக்கடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா. விரிதாரண விக்ரமவேல் இமையோர் புரிதாரகனாக புரந்தரனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. தவறாம உங்கள் கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவண பவ.